ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலவேளைக்கு கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு மையம் உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கையில் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மேம்படுத்துமா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மகிழ்ச்சியான இந்த கால வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட நபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, முதிர்ந்த மக்களுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. குறிப்பாக ஊழியர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவுடைய நாமத்துக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு எங்களோடு பேச போகிற கர்த்தாவை வேத வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களோடு பேசும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. நீர் எங்களோடு பேசும்படியா செபிக்கிறையா. ஜபத்தை கேட்கிறவரே, கர்த்தர் அற்புதத்தை விளங்க பண்ணி ஆண்டவரே, கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு கர்த்தர் நாமத்தில் செபிக்கிறேன். நீ நடத்துங்கப்பா, ஜெயத்தை கொடுங்க. இந்த நிகழ்ச்சிப்பார் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வல்லமை பெருகற்றும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. குறிப்பாக அந்த மழை காலத்தில் கர்த்தாவே அந்த வியாதியை படுத்தி சுகமாக்கும்படி செபிக்கிறேன். எல்லா ஜுரம் காய்ச்சல் வியாதிக்கு முற்றிலுமாக கர்த்தாவே தேவன் சுகமாக்கும்படி செபிக்கிறேன். வியாதியில் மறைந்து வெளியே புறப்பட்டு போகும்படி செபிக்கிறேன். பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஆண்டவரே உங்களுடைய வல்லம் இறங்கி போகும்படி கல்வாரி நாமத்தில் செபிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் எல்லாம் ஆகும் என்று விசுவாச கர்த்தர் மைப்படுவீராக. ஆண்டவரே செய்யும் இறங்கட்டும் சுவாமி. கர்த்தர் மகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. பெரிய ஜெயத்தை கொடுத்து நடத்துவீராக. சத்துருக்கட்டு அருந்து போகும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் உங்களுடைய பிரசனம் இறங்கி போகும்படி செபிக்கிறையா. கர்த்தாவே சோர்ந்து தேவனாவே விடுதலையாக்கும்படியா செபிக்கிறேன். எல்லா சோர்வை கர்த்தர் மாற்றமைக்கும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவீராக. யாருக்கும் சமாதானம் கிடைக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மைமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. ஒரு பாட்டு பாடி கர்த்தரை மைப்படுத்துமா. எல்லாரும் சேர்ந்து கையில் உயர்த்தி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதன் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாற்றி. கரங்களை உயர்த்தி பாடுவோமாம். நான் நம்பும் மனிதன் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாற்றீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. எல்லாரும் சேர்ந்து உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. சேர்ந்து பாடுவோமா. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயாம். வருவாயா என் மகனே,
இதயத்திலே இடம் தருவாயாம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உனக்கு நீரே வழி. கையவியத்தெல்லாம் பாடுவோமா? நமக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவர் தான் பிள்ளைகளே. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்மை தூக்கி ஆண்டவர் இயேசு மட்டும்தான். நாம் சோர்ந்து போக வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்த நீங்கள் ஆயத்தமாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிதா. மீண்டும் என்னோடு பேச போகிற வார்த்தைக்காக செபிக்க வெளிப்பட போகிற கத்தாவே, வார்த்தைக்காக பேசி பலப்படுத்தி கத்தாவே உயர்த்த போகிறக்காய் ஸ்தோத்திரம் மேம்படுவீராக. செய்ய மிரங்கற்ற ஆண்டவரே, ஏசு ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செவி நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மை கேட்கிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், சமாதானத்தின் 4 தன்மை குறித்து இன்றைக்கி சமாதானம் என்ற வார்த்தை தியானிக்க போகிறோம். 4 தன்மை குறித்து நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். எல்லாருக்கும் பணம் பொருள் இருக்குது, சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யார்கிட்ட தர முடியும்? ஏசப்பா தர முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதல் வார்த்தையை வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 18:6 வாசிங்க. கர்த்தருக்கு நியாய 18:6 வாசிக்கல வாசிப்போம். அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான பிள்ளை கேட்கிற செய்யும் தலைப்பான சமாதானத்தின் 4 தன்மைகள். என்ன சமாதானம்? வசனவாசிகளை நீங்கள் போகிற பாதை சமாதானம் உண்டாயிருக்க போது நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் போகிற பாதை என்ன உண்டாயிருக்கும்? சமாதானம் உண்டாயிருக்கும். நீங்கள் பிஸ்னஸ்க்கு போவீங்க, பிள்ளைகளை படிக்க போவீங்க, கர்த்தர் சொன்ன நிச்சயமாக நீ போகிற பயணம் உண்டாகும், சமாதானம் உண்டாயிருக்கும். யார்கிட்ட கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய சமாதானம் இல்லாமல் ரொம்ப குழப்பத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், நெருக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், சோர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம கொடுக்குற வசனத்துக்கு என்ன? நீ சமாதானமாக இன்றைக்கி இருக்க போகிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் போகிற பயணத்தில் கர்த்தர் கூட வரப்போகிறாங்க. என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும். நீ போகிற பயணத்தில் நீ பிஸ்னஸ்க்கு போவீங்க, காலேஜுக்கு போவீங்க, வேலைக்கு போவீங்க, எல்லாம் போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் இப்போ ஒவ்வொரு பைசப்பா கூட வருவார். என்ன உண்டாயிருக்குமா? சமாதானம் உண்டாயிருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மிகுந்த சமாதானமாக நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. கர்த்தருக்கு சரி. குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. வேலை இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, பட் சமாதானம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை யார்தான் கொடுக்க முடியும்? ஏசப்பா தான் கொடுக்க முடியும். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பான சகோதர சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் எல்லா வசதியும் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருப்பீங்க. வசனம் வாசிக்கிறபடி நீங்கள் போகிற பாதையிலே, போகிற பயணத்தில் ஏசப்பா கூட வந்து கூட போகிறான். உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். நிச்சயமாகவே நீங்கள் சில பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்க போகிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அவன் நாமத்தை மேம்படுத்துவோம். நம்ம கேட்கிற தலைப்பு என்ன? சமாதானத்தின் 4 முதல் தன்மை என்ன? நீங்கள் போகிற பயணத்தில், நீங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு சமாதானம் நீங்கள் புறப்பட்டு போவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதி 16:8 வாசிக்கிறோம். வாசிக்கிறோம். அவர்களுக்கு அந்த ஆசாரியன் என்ன வாசிக்கிறோம்? 18:6 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் புறப்பட்டு ஆசாரியன் சொல்கிறார் எல்லாருக்கும், நீங்கள் புறப்பட்டு போகிற பாதையிலே கர்த்தர் கூட வரப்போகிறார். அப்போ நீங்கள் சமாதானமாக புறப்பட்டு போகிறீங்க, சந்தோஷம் புறப்பட்டு போகிறீங்க. காரணம் என்ன? உனக்கு முன்னே போகிற ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கி மோசே கேட்குற, ஆண்டவரே என்ன போக சொல்கிறேன், என்ன எப்படி சொன்னது? இப்போ மோசே முன்னாடி போயிட்டுருக்கிற, என்ன என் சமூகம் முன்பாக போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இதை கேட்கிற தேவச்சனமே, நீங்கள் பதற்றம் அடையாதபடிக்கு சுவாசிக்கிறபடி சமானி புறப்பட்டு போகிறீங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு பாதையிலே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கூட வருவார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நிற்கிறது விசுவாசிக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இதை கேட்கிற சகோதரா, நீ எங்கெல்லாம் புறப்பட்டு போகிறியோ உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். அங்கே சண்டை உண்டாயிருக்காது. நீ போகிற இடத்துல உனக்கு சமாதானம் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகிற நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். நீ திரும்பி திரும்பி வரப்போகிற ஆண்டவர் நாமத்தில் அலையில் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டு சொல்கிறா, நீ சமாதானமாக இரு, துக்கப்பட்டு கலங்காதே. எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற தேவன் திரும்ப தருவார் என்று விசுவாசிக்கிறேன். நீ போகிற உன்னை ஆவிக்குரிய பயணத்தை கர்த்தர் கூட வருவார். நீ சமாதானமாக பேசப்பா நாமத்தினாலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தை வாசிக்க போகிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20:19 வாசிங்க. தேவனுக்கு மகிமை. யோவான் 20:19 வாசிங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்க இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்தலாம். சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? பணம் கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. எல்லா பொருளும் கிடைக்கும், சமாதானம் கிடைக்காது. யார் தான் கொடுக்க முடியும்? ஏசப்பா தான் கொடுக்க முடியும். அங்கே அப்பா சிஸ்டர் குழம்பு உட்காந்துருக்கிறாங்க. ஏசப்பா கல்வாரிக்கு போகிற அவரை பார்க்க முடியாமல் எல்லா குழப்பத்தில் உட்காந்துருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மையம் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பேதர் பேசுகிறாரு, யோவான் பேசுகிறாரு, எல்லாம் பேசிக்கிறாங்க. என்னத்தில் இயேசுவை காணுமே, எல்லாம் குழப்பத்தில் உட்காந்துருக்கிறாங்க. ஏசப்பா வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவருக்கு மகிமை. குழப்பத்தில் சமாதானம் கிடைக்குமா? என் அன்பு பிள்ளைகளே, நீ குழம்பி உட்கார்ந்து இருக்கிறீங்களா? நிச்சயம் உங்களுக்கு சமாதானம் கிடைக்க போகிறோம். இந்த வார்த்தை நீங்கள் கேட்ட பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் மத்தியில் சமாதானம் உண்டாயிருக்கும். நீ செய்கிற தொழிலில் சமாதானம் உண்டாயிருக்கும். குழப்பத்து மத்தியில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கு. நீ குழம்பி உட்கார்ந்து இருக்கிறீ, எந்த பக்கம் போக முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, யார்கிட்டையும் பேச முடியல, மனசுல மிகுந்த குழப்பம் இருக்கிறதா? கர்த்தர் நீ நிச்சயமா நீ குழம்பி உட்காராது, உனக்கு சமாதானம் கிடைக்கும். ஏசப்பன் குழப்பத்தை ஏசப்பனுக்கு மாற்றப்பறம் எல்லாம் உட்காந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இயேசு காணவில்லையேன்னு சொல்லி கலங்கி உட்கார்ந்துருக்கிறாங்க சிஸ்டர்லாம். இயேசு பார்க்க முடியல சொல்லி ஆனால் ஏசப்பா உள்ள தோன்றி பேசுகிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். என்ன காரணம்? என்ன குழப்பத்தில் சமாதானம் கிடைக்கும். ஏசப்பா நாமத்தில் இந்த வார்த்தை கேட்கிற சகோதரா சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்குமா? சமாதானம் கிடைக்கும். நீ குழப்பத்தில் உட்கார்ந்துருக்கிறியா? கலங்கி போய் உட்கார்ந்துருக்கிற ஏசப்பா குழப்பத்தை ஏசு இன்னைக்கு மாற்றப்படுறாரு. ஏசு வந்து அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிம். குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். ஏசப்பா வந்து உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. நீ குழப்பத்தை விட்டு வெளியே வர போகிற. எல்லாருக்கும் மத்தியில் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்க போகிற விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என்ன வாசிக்கிறோம்? குழப்பத்தின் மத்தியில் அங்கே ஒரு சமாதானம் உண்டாயிற்று. குடும்பத்தில் குழப்பம், வாழ்க்கையில் குழப்பம் உண்டாகிறது. பிஸ்னஸில் பெரிய குழப்பம், கன்ஃபியூஷன் உண்டாயிட்டே இருக்குது. எந்த பக்கம் போகிறது தெரியல, எந்த பக்கம் போனாலும் ஒரு போராட்டமாக இருக்குது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நீ நிச்சயம் கவலைப்பட்டு கலங்காது, உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். இயேசுவை சமாதானப்படுத்த போகிறாரு. ஏன் தெரியுமா? உனக்குள்ள இயேசுவை வாசம் பண்ணுறாரு. நீ துக்கப்பட்டு உட்காரும்போது இயேசுவை சமாதானப்படுத்த போகிறார். உனக்கு சமாதானம் நிச்சயம் உண்டாயிருக்கும். கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சிஸ்டர் மத்தியில் பெரிய சமாதானம் உண்டாக, ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் மாற்றி விட்டு சொல்கிறாரு, என் பிள்ளைகளே சிஸ்டர்களே, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை. குழப்பத்தை மாற்றுகிறவர் ஆண்டவர், துக்கத்தை மாற்றுகிறவர் ஆண்டவர், உன்னை நேசிக்கிறவர் ஆண்டவர். சகோதரா சகோதரியே, ஏன் கலங்கி உட்கார்ந்துருக்கிறேன்? திருமண வாழ்க்கையில் மிகுந்த போராட்டம் இருக்கிறதா? கர்த்தர் நிச்சயம் சமாதானம் கொடுக்க போறாரு. சமாதானம் தூங்கி வந்துக்க போகிறேன். ஏசப்பா நாமத்தில் நீ தூக்கம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு இரவும் உட்கார்ந்து கலங்கிட்டே இருக்கிற, குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கிற, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உன் உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் உண்டாக போகுது. நீ குழப்பம் நீங்கி கர்த்தருக்கு முன்பாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்ட போகிறேன். ஏசு நாமம் எந்த குடும்பத்துடைய பகிர்ச்சி துக்கப்படுத்தினாலும் ஏசு துக்கத்தை இன்றைக்கி மாற்ற போகிறாரு. நீ சமாதானமாக வாழ்ந்து அவர் நாமத்தை மேம்படுத்த போகிறேன். கையில் விட்டு ஆமென் சொல்லுவோம். நீ குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, சினிமாவுக்கு போகிறாங்க, நோ பீஸ் ஆஃப் மைண்ட், சமாதானம் இல்லை. பீச்சுக்கு போகிறாங்க, சுற்றுலா போகிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க. யார் சமாதானப்படுத்த முடியும்? ஆண்டவருக்கு மகிமை. இந்த வார்த்தை கேட்டு என் அருமையான சகோதரா சகோதரியே, நீ சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயாம். இந்த வார்த்தையை நீ கேட்ட பிற்பாடு உன் உள்ளத்துக்குள்ள பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும். சாப்பிட்ற சமாதானம் இல்லை, நிச்சயம் வசனம் வாசிக்கிறபடி உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். உன் கோபத்தை இயேசுவுக்கு மாற்ற போகிறாரு. ஆண்டவருக்கு மகிமை. வசனம் அல்லேலூயா. திரும்ப வார்த்தை வாசிக்கலாம். யோவான் 20:19 திரும்ப வாசிக்கலாம். முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, அப்போ சீசர் கூடி இருந்த இடத்துல ஒரே குழப்பம்தான். என்னடப்பா ஏசப்பா வந்தார், சொன்னார், ஆளை காணுமே, போயிட்டார். கர்த்தருக்கு சொந்தோட ஏசு வந்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
உலகத்தில் குழப்பத்தை மாற்றுகிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சகோதரியே, வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறியா? துக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறியா? என் சமாதானம் உண்டாகுது. வார்த்தை கேட்ட பிற்ப குடும்பத்தில் சமாதானம் வாழ்ந்து காட்ட போகிற கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கை உயர்த்தி ஆமீன் சொல்லுவாயா? தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிங்கள். ஆண்டவருக்கு மகிமை. மார்க்குவின் புஸ்தகம் 5:34 வாசிப்போம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மார்க் 5:34 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிப்போம். மார்க் 5:34 எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி. இது என்ன தலைப்பு பிரதர்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் வாசிக்கிறபடி சொல்லியேசாவை மிகுந்த பாடுபடுகிறான். பெரும்பாடுள்ள ஸ்திரீ ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கு. கர்த்தர் எத்தனை டாக்டரை பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. எல்லாம் செலவழிந்து போச்சு, சொத்தில் அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்னும் குணம் அடையலை. அந்த ரத்தப்போக்கு நிற்கிற. கர்த்தர் பெரும்பாடு உண்டாயிற்று. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உடைஞ்சு போயிட்டா. கடைசி சாக போகிறா, மறிக்க போகிறா. அந்த சகோதரி 12 இயர்ஸா 12 ஆண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனை குணமாக்க யாராலும் முடியல, எந்த டாக்டர் முடியல. எல்லாம் பார்த்தா கர்த்தர் எத்தனையோ மன செலவழித்து பார்த்தா, சொத்தை செலவழித்து பார்த்தா, ஒன்றுமே குணமடையல. கடைசியாக இயேசு பற்றி கேள்விப்பட்டு ஓடினா. கர்த்தருக்கு வஸ்து தொட்டா, உடனே சுகமுண்டாயிற்று. அந்த உதிரவு நின்று போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பார்க்கட்டும். அதில் 31 வாசிங்க, 31 வாசிங்க. மார்க் 5:31 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டு இருக்கையில் நீர் கண்டும் கேட்கிறீரே. அப்போ இயேசுவை தொட்டா, வஸ்திர தொட்டா, அவருடைய ட்ரெஸ் தொட்டா. 30 வாசிங்க, 5:30 வாசிக்கலாம். வாசிப்போம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமையை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி வஸ்திரங்களை என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை இயேசுவை நோக்கி, அவர் மிகுந்த பாடப்பட்ட அந்த சகோதரி 12 வருஷமாக கத்தது. மிகுந்த உதிரப்போக்கு போய்கொண்டே இருக்கிறது. ரத்தம் போயிட்டே இருக்குது. எந்த டாக்டர் குணமாக்க முடியவில்லை, சுகமாக்க முடியவில்லை, ஆறுதல் படுத்த முடியல. கடைசி உயிர் போக போகுது. லாஸ்ட் மினிட்டு இயேசு பற்றி கேள்விப்பட்டான். இயேசு இந்த பக்கம் போய்கொண்டே இருந்தார். அதில் ஓடிப்படி கூட்டத்து மத்தியில் வஸ்திர தொட்டா, ட்ரெஸ்ஸை தொட்ட மாத்திரம் அவளுக்கு உடனே சுகமுண்டாயிற்று. வல்லமை புறப்பட்டு போச்சு. இயேசுவோட வல்லமை. இன்றைக்கி சகோதரி வாழ்க்கையில் தீராத வியாதி இருக்குதா? சோர்ந்து உட்காந்துட்டியா? உனக்கு சமாதானம் கிடைக்கும். பயத்தில் உட்கார்ந்துருக்கிறியா? அது கேன்சராக இருக்கலாம், தோல்வியாதியாக இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு என் அன்பு சகோதரி சகோதரா, நீ கலங்காதபடிக்கு வியாதி நிமித்தத்தில் உனக்கு சமாதானம் உண்டாகும். ஆண்டவருக்கு மகிமை. அந்த வியாதி புறப்பட்டு போய்விட்டது, உனக்கு சமாதானம் உண்டாயிற்று. இன்றைக்கி வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளம் இருக்கா, உடம்பில் சரீரத்தில் இயேசு நம்மளை சுகமாக்க போகிறாரு. சுகமாக்க, அந்த வார்த்தை சுகமாக்க போகுது. நீ சமாதானமெல்லாம் துக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற, தூங்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிற, நமைச்சல் உண்டாகிறது, எரிச்சல் உண்டாகிறது, வயிற்றில் வலி, தொண்டையில் வலி இருக்குது, சோர்ந்து போயிருக்கிற, முழுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு சகோதரியே, நன்றாக நீ சாப்பிட போகிற, தொண்டையை முழுங்க போகிற. அது கேன்சர் கட்டியாக இருக்கலாம், யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், தோல்வியாதுக்கு தேவனை இப்போ சுகமாக்க போகிறாரு. நிச்சயம் சமாதானமாக வாழ போகிறேன். வியாதி மத்தியில் நீ சமாதானமாக இருக்க போகிற. எத்தனை மருந்து சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு உடனே வேலை செய்யலை, வேதனைப்பட்டு கலங்கியிருக்கிறியா? உனக்கு சமாதானம் உண்டாக போகிறது. இதை கேட்ட சகோதரியே, சமாதானமாக இரு. வியாதி நீங்கி சுகமானி வாழ போகிறேன். உனக்கு கத்தப்ப தொட போகிறாரு. தொட்டு சுகமாக்க நீ அந்த பெண்ணை இயேசுவை தொட்டா. இப்போ இயேசு உன்னை தொட போகிறாரு. தொட்டா மாத்திரமே எனி ப்ராப்ளம், எனி டிசீஸ் நீ சுகமாக்கப்பட்டு சமாதானமாக இருக்க போகிற. எத்தனையோ மாதங்களாக சமாதானமெல்லாம் அழுது உட்கார்ந்துருக்கிறேன், துக்கத்தில் உட்காந்துருக்கு, வியாதிப்பட்டு உட்கார்ந்துருக்கிறேன், நடக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிறேன், சாப்பிட முடியாமல் இருக்கிறேன், தூங்க முடியாமல் இருக்கிறேன். ஏசப்பா சொல்ல, சகோதரியே நீ பயப்படாமல் தைரியமாறு, வியாதி நீங்கள் சுகமாக இருப்ப, உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். அந்த மகள் சமாதானம் உண்டாயிற்று,
சுகம் ஏற்பட்டு இன்றைக்கு இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயம் உடம்பு சரியாமல் இருக்கிறியா, நிச்சயம் கத்தனை சுகமாக்கி சமாதானப்படுத்த போகிற, நீ சமாதானமாக இருக்க போகிற. இந்த வார்த்தைக்கு பிற்பாடு, இந்த பிரசங்கத்துக்கு பிற்பாடு நிச்சயம் குடும்பத்தில் நீங்கள் சமாதானமாக நீங்கள் வாழ போகிறீங்க. துக்கப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க, கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு மகிமை. அடுத்த ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 119 165 வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 119 165 வாசிப்போம். ஆண்டவருக்கு மகிமை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இடரல் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு சமாதானம் உண்டாகிறதா? வியாதியின் மத்தியிலே சமாதானம், குழப்பத்தின் மத்தியிலே சமாதானம், நம்முடைய பயணத்தில் பெரிய சமாதானம். இங்கே வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது சமாதானமாக இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் எத்தனையோ புக்ஸை படிக்கிறோம், எத்தனை பேப்பர் படிக்கிறோம், ஆனால் மனசில் சமாதானம் இல்லை. ஒரு பேப்பர் திறந்து பார்த்தா கொலை கொள்ளை பயங்கரமாக இருக்குது. பேப்பர் பார்த்தா ஒரு பயம் உண்டாகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் நிச்சயமாகவே நேசிக்கும் போது, இதை வாசிக்கும் பொழுது சமாதானமாக இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு ஏன் துக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறேன்? இந்த வார்த்தை கொண்டு பேசிட்டு இருக்குது. இந்த காலமே கர்த்தர் கொண்டு பேசுகிறாரு. உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன வாசிக்கிறோம்? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் சமாதானம் கிடைக்கும். குடிக்கிற மக்களுக்கு அல்ல, சினிமாவுக்கு போகிற மக்களுக்கு அல்ல, நல்லா சாப்பிட்ற மக்களுக்கு அல்ல. யாருக்கு சமாதானம் கிடைக்குதா? வசனம் வாசிக்கிறோம். திரும்ப வாசிங்க. 116 வாசிக்கிறோம் பாருங்க. உம்முடைய வேதத்தை, பைபிளை, இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை முழுமையாக மனப்பூர்வமாக நிச்சயமனைகள் நேசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது உள்ளத்துக்குள்ளே சமாதானம் உண்டாயிருக்கும். கைவெட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பாருங்க. மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். கொஞ்சம் சமாதானம் இல்லை, நிச்சயம் ஆத்மா பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மகிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சமாதானம் நிச்சயம் கற்று கொடுக்க போகிறாரு. நீ சமாதானம் வாழ்ந்து காட்ட போகிறோம். தேவ ஜனமே, தேசத்தின் ஜனமே, உனக்கு சமாதானம் இல்லையா? இயேசுவை பற்றி கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்க, இயேசு கூப்பிட்டு உள்ளத்தில் கொண்டு வாருங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். அப்போ நிச்சயமாகவே இந்த வேதத்தை நீங்கள் நேசிக்க பாருங்க, வேதத்தை படிக்க பாருங்க, நிச்சயம் சமாதானம் கிடைக்கும். எத்தனை குழப்பம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை கர்த்தர் சமாதானப்படுத்த போகிறாரு. எத்தனையோ துக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறியா? பல கவலை நினைச்சு கவலைப்பட்டு கங்காது. உன் கடன் பிரச்சனையா? தேவன் அடைக்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு ரொம்ப துக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். இந்த 11 மாதம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியும் வருகிற புதிய மாதத்தில் நீ உள்ளே பிரவேசிக்க நிச்சயமாக ஒரு கர்த்தர் சமாதானப்படுத்த போகிறாரு. இந்த 11 மாதங்கள் வியாதியின் மூலமாக, கடன் மூலமாக கஷ்டப்பட்டு நீ கவலை உட்கார்ந்துருக்கிறியா? உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். என் அன்பு தாயே, ஏன் சோர்ந்து படுத்திருக்கிறேன்? என் அன்பு சகோதரியே, ஏன் சோர்ந்து படுத்திருக்கிறேன்? வியாதி குறித்து கவலையா இருக்கிறியா? கவலையே படாது. இந்த கேஸ் அவனை குணமாக்கிட்டாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே உன்னுடைய எல்லா வித நிச்சயமாவே நீ சுகமாக்கப்பட்ட உன் நமைச்சல், உன் தோல்கரை எல்லாமே நீ சுகமாக்கப்பட்டது. ஆண்டவர் நாமத்தில் உடம்புல வல்லமை இறங்கிட்டே இருக்குது. கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன் வியாதி புறப்பட்டு போய்விட்டது. இந்த நிமிஷமே இந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லா கிரியும் வெளியே புறப்பட்டு போய்விடும். எத்தனை மாசமா நீ கஷ்டப்பட்டியோ, உபத்திரப்பட்டியோ, நிச்சயமா இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உன் வியாதி நீங்கி நீ சமாதானமாக இருப்ப. உன் துக்கம் நீங்கி சமாதானமாக இருப்ப. உன் கடன் பாரம் நீங்கி நீ சமாதானமாக இருப்ப. உன்னை கர்த்தர் நிச்சயமாவே சமாதானப்படுத்த போறாரு. ஆண்டவருக்கு மைய நிம்மதியாக தூங்கி வந்துக்க போகிறேன். ஏசப்பா நாமத்தில் என் அன்பு சகோதரியே, சகோதரா, இந்த வார்த்தை கேட்டு விடு. நீ துக்கமாக இருக்கலாமா? துக்கத்துக்கு ஓரம் போட்டு விடு. ஏசு பற்றி கொண்டு உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். முதல் என்ன வாசித்தோம்? நீ போகிற பயணத்தில் உனக்கு சமாதானம் கிடைக்கும். 2வது காரியம், வியாதி நிமித்தம் உனக்கு சமாதானம் கிடைக்கும். 3வது காரியம், குழப்பத்தினத்தில் உனக்கு சமாதானம் கிடைக்கும். கடைசி வாஸ்தவ நீ வேதத்தை நேசிக்கும் பொழுது உனக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானமாக இருப்பையா? சமாதானம் இருந்தால் போதும், நிச்சயம் நல்லா சாப்பிடுவேன், சந்தோஷமாக இருப்பேன். கர்த்தர் நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு தேவை சமாதானம், ஒரு பிள்ளைக்கு தேவை சமாதானம், ஒரு ஊழியக்காரனுக்கு தேவை சமாதானம், விசுவாசிக்கு தேவை நல்ல சமாதானம். சமாதானமாக இருந்தால் தான் கர்த்தரை துதிக்க முடியும், கர்த்தரை பாட முடியும், நீ சபைக்கு போக முடியும். சமாதானம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. தைரியமாக சகோதரியே, சமாதானமாக இருக்க போகிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை மேம்படுத்துவாயா? ஆண்டவருக்கு மையம் உண்டாகட்டும். சமாதானமாக இருங்கள். உன் துக்கம் நீங்கி நீங்கள் சுகமாக வாழ்வீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
ஆண்டவர் இயேசு நாம அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும். எல்லா கை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் காட். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. அப்பா, அந்த காலவழியில் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சமாதானம் கொடுங்கப்பா. சமாதான காரணரே, சமாதான பிரபுவே, சமாதானத்தின் தேவனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்டு 4 சப்ஜெக்ட் செபிக்கிறப்பா. பயணத்தில் சமாதானம், குழப்பத்தில் சமாதானம், வியாதிமத்தில் சமாதானம், வேதத்தை நேசிக்கும் பொழுது எனக்கு சமாதானம் என்று நான் கேட்ட சுவாமியும் ஸ்தோத்திரிக்கிறேன். வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவீராக. கேட்ட மக்களை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. அடிமை தாழ்த்தி செபிக்கிறேன். நன்மை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. நம்மள கர்த்தரை ஸ்தோத்திரம்னு ஆமீன் சொல்லுவோமா? சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்து சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர்.